கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. மீண்டுமாக இந்த ராபோஜன ஆராதனையில் நாம் கலந்து கொள்ளபடி கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். காலை ஆராதனை கிருபையாக நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். மீண்டுமாக இந்த உபவாசத்தோடு கூட இந்த ராபோஜன ஆராதனையில் கர்த்தர் நமக்கு அதை ஆசீர்வதித்தரும்படியாக நாம் ஜெபத்தோடு இருப்போம். இன்றைய தியானத்திற்காக நாம் வாசிக்க போகிற வேத வசனங்கள் யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 58 வசனங்களை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின்படியல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படியே செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னதின் நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா? இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே. அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரயுத்தரமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறது. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருவான். தேவனிடத்தினின்று வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை. இவரே பிதாவை கண்டவர். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாமிசத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாமிசம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்து இருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்து இருக்கிறேன்.
ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பார். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு பாடலை பாடி நாம் செபித்து வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். வானத்தின் மன்னா என்பது நம்முடைய செய்தியின் தலைப்பு. வானத்தின் மன்னா. கர்த்தர் இந்த செய்தியை நமக்கு ஆசீர்வதித்து வருவாராக. பிரைஸ் லார்ட் ஜீசஸ். நாம் ஜெபித்து அவருடைய வார்த்தை கடந்து செல்வோம். பாடுவேன், பரவசமாகுவேன், பறந்தோடும் இன்னலே. பாடுவேன், பரவசமாகுவேன், பறந்தோடும் இன்னலே. அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்ந்தை. அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்ந்தையில் அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து கடத்திய சென்ற கத்தனை, கடத்திய சென்ற கத்தனை பாடுவேன், பரவசமாகுவேன், பறந்தோடும் இன்னலே. என்று மாறும் எந்தன் துயரம் என்னை மனமும் ஏங்குகையில். என்று மாறும் எந்தன் துயரம் என்னை மனமும் ஏங்குகையில். மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கே மகிழ்வித்த மகிழ்வனையே, மகிழ்வித்த மகிழ்வனையே பாடுவேன், பரவசமாகுவேன், பறந்தோடும் இன்னலே. ஒன்று
ஒன்றுமில்லாத வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில், ஒன்றுமில்லாத வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில், கண்மாலை பிளந்து தண்ணீரை சூரந்து கண்மாலை பிளந்து தண்ணீரை சூரந்து தாகம் தீர்த்த தயவை, தாகம் தீர்த்த தயவை பாடுவேன், பரவசமாகுவேன், பறந்தோடும் இந்நாளே. வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில், வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில், வானமன்னாவால் ஞானமாய் போஷித்த வானமன்னாவால் ஞானமாய் போஷித்த காணாத மன்னா இயேசுவை, காணாத மன்னா இயேசுவை பாடுவேன், பரவசமாகுவேன், பறந்தோடும் இந்நாளே. பாடுவேன், பரவசமாகுவேன், பறந்தோடும் இந்நாளே. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இஸ்ரவேல் ஜனங்களை வானம் மன்னாவால் ஞானமாய் போஷித்தவரே, எங்களையும் உம்முடைய வானம் மன்னாவினாலே இப்பொழுதும் போஷிப்பீராக. நீர் ஏற்கனவே வானம் மன்னாவினால் எங்களுக்கு போஷித்து கொண்டு இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் வானம் மன்னாவை எங்களுக்கு தாரும் கர்த்தாவே. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை தந்து எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி கிருபை செய்வீராக. இந்த ராபோஜன ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இந்த ராபோஜன ஆராதனையில் பங்கு பெறுவதற்கு எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமது நாமம் மகிமைப்படட்டும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அடியனையும் பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இப்படி பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி எங்கள் எண்ணங்கள், எங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்தி இந்த ராபோஜன ஆராதனையில் பங்கு பெறுவதற்கு எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்பொழுது வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. வசனங்களை வாசித்த அருமையான மகனை தேவன் ஆசீர்வதியும். கர்த்தருடைய நாம் மைமைக்கென்று வானத்தின் மன்னா என்ற தலைப்பில் இந்த செய்தியை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஏனென்றால் பேசுகிறவர் நீங்களுள்ள பரிசுத்த ஆவியானவர் பேசுவார் என்று சொன்னது போல பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதும் ஆண்டவரே எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தையினால் எங்களை போஷித்து எங்கள் ஆத்துமக்களை புஷ்டியாக்குவீராக. உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நமக்காரும் அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம அருமையான வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கடந்து போகும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னா, வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தாராம். ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், தேவன் பழைய ஏற்பாடு எப்பொழுதுமே நமக்கு என்னவா இருக்கிறது? ஒரு நிழல்.
புதிய ஏற்பாடு ஆவிக்குரியதாக இருக்கிறது, நிஜமாக இருக்கிறது. பழைய ஏற்பாடு மாம்சத்துக்குரியதாக இருந்தாலும் ஆவிக்குரிய அர்த்தம் கொண்டவைகள். ஆமென். ஆகியால் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் என்ன செய்தார்னா, எகிப்தை விட்டு புறப்படும் போது மன்னாவை கொடுத்தாராம். ஆமென். பாருங்க, யாத்திராகமம் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் வானத்திலிருந்து மன்னா என்று சொன்னால் எல்லாவற்றையும் அவர் கொடுக்குறார். இஸ்ரவேல் புத்திரருடைய காரியங்களில் பார்த்தீங்கன்னா சாயங்காலத்தில் காடைகள் வருகிறது. யாரெல்லாம் நான் வெஜிடேரியனோ அவங்களுக்கு காடைகள் கிடைக்கும். வெஜிடேரியன் என்றால் கொத்துமல்லியை போல பணியாரம் கிடைக்கும். நம் தேவன் எவ்வளோ நல்லவர் பாருங்க. நீங்கள் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆவியில் அனலாக இருக்கணும். ஆமென். ஆகியால் பிரியமானவர்களே, சாயங்காலம் காடைகளெல்லாம் கர்த்தர் கொடுத்தாருன்னு நம்ம பார்க்குறோம். என்ன வேணுமோ அவங்களுக்கு காடைகளை கொடுக்குறார். நீங்கள்லாம் காடைக்கறி சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கும் வாங்கி திறக்க மாட்டாங்க. கர்த்தர் கொடுத்துருக்காருங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பிறந்திருக்கும் போது நீங்கள் பிறந்திருக்கணும். அப்போ தான் காடைக்கறி சாப்பிட்ருக்கலாம். அல்லேலூயா. பாருங்கள், இப்பொழுது என்ன நடக்குதுன்னா, ஜனங்களுக்கு தேவன் என்ன கொடுக்குறாருன்னா வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தாராம். ஆமென். வானத்தில் உள்ள அந்த மன்னா, ஆமென், 6 நாட்கள் அதை புசிக்கலாம். 7ஆவது நாள் கர்த்தருடைய நாள். அன்றைக்கு புசிக்கக்கூடாது. அன்றைக்கு மன்னா வரவும் வராது. அல்லேலூயா. அதனால் ஒரு ஓமர் எடுத்து நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன? 6 நாட்களும் புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடணும். 7ஆம் நாள் கர்த்தருடைய ஓய்வு நாள் சொல்லப்பட்டிருக்கும். அல்லேலூயா. கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் மன்னாவை எங்கிருந்து கொடுத்தார் பாருங்க. அது கொத்துமல்லி விதையளவு இருந்ததாம், நிறம் முத்து போல இருந்ததாம். பார்த்த உடனே சாப்பிடணும் போல தோணும். அவ்வளோ அழகாக தேவன் கொடுக்குறார். ஆமென். ஆகையால் இரவில் பாளையத்தின் மேல் பனி பெய்யும் போது மன்னாவும் அதன் மேலே விழுமா. ஆகையால் கர்த்தர் தாமே அவர் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை தான் இயேசு மத்தேயு 4:4 சொல்லுகிறார். ஆமென். இப்போ பாருங்கள், நம்ம கவனிக்கிறோம். இப்போது அந்த இதுக்கு போயிடுவோம், யோவான் சுவிசேஷத்துக்கு வருவோம். தேவன் அதுக்கு முன்னால் ஒரு வசனத்தை வாசித்துருவோம். சங்கீதம் 78:24 வசனத்தை வாசிப்போமா? 78:24. மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். வானத்தின் தானியத்தை கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். பார்த்தீங்களா? யாருடைய அப்பங்க? தூதர்கள் சாப்பிடக்கூடியதான். தூதர்களுடைய அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். எவ்வளோ நல்ல தேவன். ஒரு முறை இயேசு பயிர் வழியை கடந்து போகும் பொழுது சீசர்கள் அதை கொய்து சாப்பிட்டார்கள். அதே போல் தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாக இருந்த பொழுது தேவ சமூகத்து அப்பத்தை சாப்பிட்டாங்க. ஆசாரியர்கள் தவிர அந்த அப்பத்தை யாருமே சாப்பிடக்கூடாதான். ஆனால் பசியாக இருந்தபோது அதை சாப்பிட்டாங்க.
இயேசுவை பார்த்து தகாததை உம்முடைய சீசர்கள் செய்கிறார்கள் என்று. அப்பொழுது இந்த காரியத்தை அவர் சொல்கிறார். இப்போ தேவனுடைய சமூகத்தில் ஏன் ஆசாரியர்கள் மட்டும் சாப்பிடணும் அப்படின்னா, ஆசாரியர்கள் தான் தேவனிடத்தில் இருந்த வார்த்தையை புசித்து பின்பு ஜனங்களுக்கு அதை கொடுக்கணும். புரியுதா புரியலையா? ஆசாரியன் இந்த அப்பத்தை புசித்து, ஆமென், இந்த வேத வசனத்தின் அப்பத்தை ஆசாரியர்கள் புசித்து பின்பு விசுவாசிகளுக்கு கொடுக்கணும். ஆமென், அல்லேலூயா. கவனிங்க, ஆகியால் தூதர்களின் அப்பத்தை சாப்பிட்டார்கள், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். தேவன் நம்மை ஆசீர்வதித்தா அந்த ஆசீர்வாதம் பூரணமாக இருக்கும், சம்பூர்ணமாக இருக்கும். 5 அப்பங்களை 2 மீன்களையும் ஆசீர்வதித்து 5000 பேருக்கு கொடுத்து மீதி எழுவான் 12 கூட நிறைய எடுக்கும்படி கிருபை செய்தார். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்ததுன்னா அது நிரம்பினதாக பரிபூர்ணமாக இருக்கும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கிறது, சரீர ஆசீர்வாதம், 2 ஆசீர்வாதம் இருக்கு. எபேசியர் 1:3 அவர் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறார். சரீர ஆசீர்வாதம் வேற, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேற. நமக்கு 2மே தேவை தான். ஏன்னா நம்ம சரீரம் உயிர் வாழணும்னா உணவு சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும். அதே நேரத்தில் நம்முடைய ஆத்மா உயிர் வாழ வேண்டுமென்றால் ஆவிக்குரிய ஆகாரம் தேவை, ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் தேவை, உலக ஆசீர்வாதமும் தேவை. அது ஒரு கிறிஸ்துக்குள் பரிபூர்ணமாக இருக்கிற மனுஷன் 2 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். எனக்கு கர்த்தர் சொல்கிறார், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். ரெட்டிப்பான ஆசீர்வாதம், ஒன்று உலக ஆசீர்வாதம், ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த 2யுமே திருப்தியாக கர்த்தர் கொடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படித்தான் ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறது. சரி, இப்போ நம்ம அப்படியே போகலாம். இந்த மன்னாவை அவர்கள் சாப்பிட்டார்கள் என்று வேதம் சொன்னாலும் வானத்திலிருந்து 31ஆம் வசனம் யோவான் 6:31 வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் என்ன செய்தார்களா? மன்னாவை புசித்தார்களே. ஆமென். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை. ஆமென். என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அந்த அப்பம் என்ன, இந்த அப்பம் என்ன? அந்த அப்பமும் வானத்திலிருந்து தான் வந்தது. நான் பாடணும், வானம் மன்னாவை ஞானமாய் போஷித்த தேவன். எத்தனை வருஷம் அதை சாப்பிட்டாங்களா? 40 ஆண்டுகளாக. என்றைக்கு அவர்கள் கானானுக்குள்ளே செல்கிறார்களோ அப்பொழுது அப்பம் நின்று போனது. அது வரைக்கும் தேவன் இந்த உலகத்தில் இருக்கிறது வரைக்கும் சரீரப்பிரகாரமான உண்ண உணவையும் உடுக்க உடையும் எல்லாவற்றையும் அவர் தந்து கொண்டே இருப்பார். இந்த உலகத்தை விட்டு எடுபடும் போது நமக்கு அது அவசியம் இல்லை. ஏன்னா அங்கே பசியும் இல்லை, தாகமும் இல்லை. அது வரைக்கும் தேவன் நம்மை போஷித்து கொண்டே தான் இருப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போகிற வரைக்கும் அந்த மன்னாவை அவர் வருஷித்து கொண்டே இருந்தாராம். அல்லேலூயா. ஆனால் ஒன்று, வானத்திலிருந்து வந்த அந்த அப்பத்தை அது புசித்தும் மரித்தார்களே. ஆனால் என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அது மிக முக்கியமானது. அது ஆவிக்குரிய அப்பம். வானத்திலிருந்து உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுது எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடைய மாட்டான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகமும் அடைய மாட்டான். இது என்ன தாகம் அப்படின்னா, ஆவிக்குரிய ரீதியான ஒரு தாகம். தீர்க்கதரிசி ஒரு செய்தியை பிரசங்கம் பண்ணியிருக்காரு, தஸ்ட், தாகம் அப்படின்ற தலைப்பில். 3 பாகம் இருக்கிறது என்று நினைக்கிறேன். எத்தனை பேர் இந்த செய்தியை வாசித்தீங்க? தாகம் என்ற செய்தியை வாசித்திருக்கீங்களா? செய்தி தியானிக்கக்கூடிய பழக்கம் இருக்கணும். நாங்கள் பிரசங்கம் பண்ணுறவங்க இதெல்லாம் தெரியல, இப்போ வாசிக்கலைன்னா டக்கு டக்குன்னு நாங்கள் சொல்ல முடியாது. அதுதான் ஆசாரியர்கள் அப்பத்தை புசித்து தான் உங்களுக்கு கொடுக்க முடியும்.
ஆமென், அல்லேலூயா. அப்போ அது என்ன? சில பேர் நினைக்கிறாங்க ஆசிரியர்கள் தானே புசிக்கணும், ஆசிரியர்கள் தானே புஸ்தகம் வாசிக்கணும், ஆசிரியர்கள் தானே செய்தி தியாக்கணும், அப்போ நாங்கள் தான் அவர் கொடுப்பாரு, அப்படி தானே? அந்த அந்த அர்த்தத்தில் வந்துட்டீங்களோ? வரல. உடனே அப்படின்னு நினச்சிட, பாஸ்டர் என்ன சொன்னாங்க, ஆசிரியர் மட்டும்தானே புசிக்கணும், நம்மளும் புசிக்கக்கூடாது, நம்மளும் புஸ்தகம் படிக்கக்கூடாது, அப்படியா? இல்லை, நீங்கள் தியானிக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமா. கவனிங்க, ஆக 2 காரியத்தை சொல்கிறாரு. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடைய மாட்டான் அப்படின்னா தேவன் என்ன கொடுக்குறாரு? நம்முடைய ஆத்மாவுக்கு ஆகாரம் கொடுக்குறாரு. அது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அனுதினம் புசித்து கொண்டே இருந்துங்க, நீங்கள் திருப்தி அடைவீங்க. அடுத்து தாகம். அது என்ன தாகம்? தாகத்துக்கு கர்த்தர் என்ன கொடுக்குறாரு? அதான் என்னது? வச்சுடா, பரிசுத்த ஆவி. ஜீவ தண்ணீர் என்ன தண்ணீர்? அது பரிசுத்த ஆவி தான். என்னை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அவர் பரிசுத்த ஆவியை குறித்து இப்படி சொன்னார், எழுதியிருக்கா இல்லையா? ஆமென். இப்போ ஜீவ தண்ணீரே ஆவியானவரே பாடுறோமா இல்லையா? ஜீவ தண்ணீராக பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் அனுதினம் நம்ம நிரம்பிக்கிட்டே இருக்கணும். சர்ச்சைக்கு வரதோடு நிறுத்திடக்கூடாது. வீட்டு கதவை அடைச்சிட்டு முழங்கால் போட்டோ அல்லது எப்படியோ உட்கார்ந்தோ நீங்கள் என்ன செய்யணும்? அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபித்து கொண்டே இருக்கணும். தனி ஜெபம் நமக்கு மிக மிக அவசியம். கூட்டு ஜெபம் நீங்கள் பண்ணிடுவீங்க. ப்ராப்பர்ட் சொல்கிறாரு, தீர்க்கதரிசி சொல்லும்போது சபையார் ஜெபிக்கிறத விட தனி ஜெபம் தான் விசேஷித்தமானது அப்படிங்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் தனி ஜெபம் இல்லைன்னா நீங்கள் ஆண்டவரோட நெருங்க முடியாது, அவ்வளோதான். சபையார் எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ணிட்டோன்னா அது கிடையாது. தனி ஜெபம் மணிக்கணக்காக தேவசமத்தில் ஜெபித்து கொண்டு வரும். சகோதரன் டிஜி தினகரன் சொல்கிறாரு, ஒரு மீட்டிங்கில் வந்து நாம் பிரசங்கம் பண்ணோன்னா குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் நாம் தேவசமத்தில் தனி ஜெபத்தில் இருப்பேங்கிறார். ஆமென். 8 மணி நேரம் நான் இருந்து வந்து ஜெபிச்சா தேவன் அங்கே கிரியை செய்வாருங்கிறார். அப்போ நாம் ஆராதனைக்கு வரும்போது என்ன செய்யணும்? தனி ஜெபத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் தனி ஜெபம் இருந்து ஜெபிக்கணும். நானும் தேவசமத்தில் ஜெபித்து கடந்து வருவேன். அல்லேலூயா. ஜெபிக்காமல் பிரசங்கப்படத்துக்கு வந்தால் தேவன் நம்மை பயன்படுத்த மாட்டார். தேவ பிரசன்னம் இருக்கவே இருக்காது. 12 மணிக்கு நான் சென்று ஜெபித்து விட்டு படுத்தேன். சரியாக 4:25க்கு எழுமிட்டேன். 4:25க்கெலாம் கரெக்டாக எழுதிட்டு உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். தூக்கம் ஒரு காரியம் இல்லை. கர்த்தர் எப்பொழுது எழுப்புறாரோ அப்பொழுதே நீங்கள் முழங்கால் படியிடுங்க. சரி, என்ன கொஞ்சம் கை முடக்கி கொண்டு தூங்கலாமே, சோம்பேறியே நீ எவ்வளோ நேரம் படுத்திருப்பாய், அந்த வசனம் நமக்கு தான். விழிப்பு வந்த உடனே உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. 12 மணிக்கு படுத்தேன், 4:30க்கு பழையபடி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஆமென். வேறு 5 கடந்த பிறகு தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போன்னு அப்புறம் வர. ஆனால் ஜெபிக்க நேரத்தை விட்டுறாதீங்க. விடிஞ்ச பிறகு ஜெபம் பண்ணலாங்கிற கதையை விடாது. 3 மணிக்கு எழுந்தால் 3 மணிக்கு ஜெபம் பண்ணு, 2 மணிக்கு எழுந்தால் 2 மணிக்கு ஜெபம் பண்ணு, 4 மணிக்கு எழுந்தால் 4 மணிக்கு ஜெபம் பண்ணு. அப்போ தான் நீங்கள் தேவனோடு ஐக்கியப்பட முடியும். அல்லேலூயா. கவனிங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் பிரியமானவர்களே, என்னிடத்தில் அவரிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியிட மாட்டான் என்றால் அவர் நமக்கு என்ன கொடுக்குறார்? வார்த்தையை கொடுக்குறார். தாகம் அடைய வேண்டான் என்றால் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை தினம் 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 கொடுத்துருக்கேன். ஏன்னா கணக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, இடுப்பளவு போதாது, நீந்தி நீந்தி மூழ்கிற அளவுக்கு என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அந்த அளவுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் தினம் நிரப்பப்படணும். நித்தமும் அவருடைய சமூகத்தை நாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமென். இப்பொழுது கவனிங்க. ஆகையால் இப்பொழுது அருமையானவர்களே, நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்தார்கள். இவன் யோசேப்பின் கோலமாக இயேசு அல்லவா? இவனுடைய தகப்பனும் தாயும் அறிந்திருக்கிறோமே, அப்படி இருக்க. ஆமென். நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான்? பார்த்தீங்களா? இவனுடைய தாயும் தகப்பனும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள், சகோதரர் நம்மிடத்தில் இருக்காரு,
இது எங்கே பிறந்தான்னு நமக்கு தெரியும். ஆனால் நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன்னு சொன்னால் அது இடறல் தானே. ஆமென், அல்லேலூயா. வானத்திலிருந்து இறங்கி வந்தேன்னு சொன்னால் அது ஒரு இடர்கள் தான். நான் மும்பையில் பிரசங்கிக்கும்போது சொன்னேன், பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே இல்லாமல் பரலோகத்துக்கு ஏறின ஒருவனும் இல்லை. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் அவர் தான், பரலோகத்தில் இருக்கிறவரும் அவர் தான். தீர்க்கதரிசி சொல்கிறார், ஒரே நேரத்தில் அவர் பரலோகத்திலும் இருக்க முடியும், பூமியில் இருக்க முடியுங்கிறார். ஒரே நேரத்தில் ஒரு சர்டன் டைமில் இருக்க முடியுங்கிறார். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, அதுதான் காரியம். தேவனை நீங்கள் அடைத்து வைக்க முடியாது. அவர் சர்வ வியாபி, உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறார். ஆமென். வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொன்னால் அவர்களுக்கு என்னவா இருந்தது? அதை பற்றி இயேசு சொன்னார், நீங்கள் அதை குறித்து முறுமுறுக்க வேண்டாம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை எடுத்துக்கொள்ளாவிடில் ஒருவனை இடத்துல வரமாட்டான். நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அப்போ பாருங்கள், இந்த செய்தி யாருக்கு புரியும்? என் பிதா யாரை இழுத்துக்கொள்கிறார்கள் அவர்களுக்கு மட்டும்தான் புரியும். ஆமென். அடுத்து, எல்லாருமே தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று. ஆமென். எல்லாருமே என்ன செய்தாங்களாம்? தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். It is written in the prophets and they shall be all taught of God. Every man therefore that hath heard and hath learned of the Father cometh unto me. அவர் சொல்றாரு, அவர்கள் எல்லாரும் தேவனால் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள்? போதிக்கப்பட்டிருப்பார்கள். அப்படின்னா நீங்கள் ஒரே தேவனா? ஞானஸ்தான இயேசு கிறிஸ்து நாமத்திலையா? தீர்க்கதரிசி பிரணாமா? 7 முத்திரையா? 7 சபக்காலமா? இது எல்லாமே நீங்கள் தேவனாலே போதிக்கப்பட்டு இருந்தீர்கள். உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துக்குள் இருந்த பொழுதே இந்த சத்தியெல்லாம் நமக்கு போதிக்கப்பட்டிருந்தது. ஆமென். பார்த்தீங்களா? எல்லாமே இங்கே and they shall be all taught of God. தேவனாலே நாம் போதிக்கப்பட்டிருந்தோம். போதிக்கப்பட்டு நமக்கு சத்தியம் தெரிஞ்சதுனால தான் நாம் அந்த காலகட்டத்தில் என்ன செய்கிறோம்? அந்த சத்தியத்துக்குள்ளே நம்ம கொண்டு வரப்படுகிறோம். அது யார் கொண்டு வரா? பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ள அப்படின்னு ஒருவன் வரமாட்டான். ஆமென். அவர் இழுத்து கொண்டு வர்றாரு. சரியா? நம்ம கன்ஃபார்ம் பண்ணுகிறோம். நாம் என்ன பண்ணுறோம்? அதை உறுதிப்படுத்தி கொள்ளுகிறோம். தீர்க்கதரிசி ஒரு செய்தியை பிரசங்கம் பண்ணும்போது, நீங்கள் தேவனோடு கூட உங்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். எத்தனை பேர் வாசித்திருக்கீங்க? திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் வாசிக்கும் வரைக்கும் உங்களை விடமாட்டேன், மண்டையை தட்டிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் தேவனோடு கூட உங்களை என்ன செய்யுங்க? அடையாளம் கண்டு கொள்ளுங்க. அவ்வளோதான். நீங்கள் தேவன உலகத்துக்கு முன்னாலே இருந்தீங்க. தேவனுக்கு சத்தியம் தெரியும், எல்லாம் தெரியும். அவரோடு கூட, அவருடைய வார்த்தையோடு கூட உங்களை என்ன செய்யுங்க? அடையாளம் கண்டு கொள்ளுங்க. கன்ஃபர்மேஷன், உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பெரிய கல்வியெல்லாம் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் எந்த கல்வியும் கல்லாமலேயே தேவனாலே உலகத்திற்கு முன்னாக போதிக்கப்பட்டிருந்தார்கள். கல்விக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆமென். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு பைபிள் ஸ்டடி முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஆகையால் பாருங்க, ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். ஆமென். நீங்கள் தேவனிடத்தில் கேட்டு கற்றுக்கொண்டவர்கள் தான் அவரிடத்தில் வருகிறீர்கள். சரிதானாங்க? அல்லேலூயா. அப்போ பாருங்க, எவ்வளோ அருமையான காரியம். நம்ம ஒன்றும் கிடையாது, நத்திங். நம்முடைய கல்வியோ அறியோ ஞானமோ புத்தியோ விவேகமோ ஒன்றும் கிடையாது பிரியமானவர்களே. எல்லாமே தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிற காரியம். ஆமென். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே சொல்லுகிறேன். நித்திய ஜீவன் என்பது வார்த்தை, ஜீவப்பம் நானே. அந்த வார்த்தை தான் நித்திய ஜீவன். ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டு. இப்போ நித்திய ஜீவன் எதில் இருக்கிறது?
தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. அதை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாக இருக்கிறீர்கள். உறுதிப்படுத்திக் கொண்டீர்களா? அடையாளப்படுத்திக் கொண்டீர்களா? ஆமென். ஐ எம் ஷூர். நான் அதை பெற்றிருக்கிறேன். அந்த நித்திய ஜீவன் எனக்குள் இருக்கிறது. அது என்ன? அது அவருடைய வார்த்தை. ஏனென்றால் வானம் பூமி ஒழியாது, அவருடைய என்னுடைய வார்த்தைகள் வானமும் பூமி ஒழிந்து போகும், என்னுடைய வார்த்தைகள் ஒரு காலம். அந்த வார்த்தை நமக்குள்ள வந்தாச்சுன்னா நம்ம நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம், அவ்வளவுதான். அந்த வார்த்தையே ஆவியும் ஜீவனாயும் இருக்கிறது என்று யோவான் 6:63 சொல்லுகிறோம். வார்த்தையே பெறாம சாபன போதகத்தையும் கட்டுக்கதைகளையும் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் எடுத்துக்கிட்டு நீ என்னதான் ஆவியில் நடனம் ஆடினாலும் குதிச்சாலும் உருண்டாலும் நத்திங், அது ஒன்றுமே கிடையாது. புரிகிறதா? வார்த்தை உங்களுக்குள் இருக்க வேண்டும். இயேசு நித்திய ஜீவனுள்ளவராக இருந்தார். காரணம், அவரே வார்த்தையாக இருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்திலிருந்து, வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாமிசமாகி நமக்கு புசிக்க கொடுத்தார். வார்த்தை மாமிசமாகி நமக்கு புசிக்க கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ அனுதினமும் நீங்க என்ன சாப்பிடணும்? வார்த்தையை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மணி நேரத்திற்கான மன்னா என்ன? தேவனுடைய தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. அதுதான் இந்த மணி நேரத்துக்கான மன்னா. அல்லேலூயா. பாருங்கள், உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தோ என்ன செய்தாங்க? மரித்தாங்க. உலக பிரகாரமான ஆகாரம் என்ன சாப்பிட்டாலும் மரணம் வந்துடும். ஆமென். எவ்வளவு ஹார்லிக்ஸ் குடித்தாலும் சரி, போர்ன்விட்டா சாப்பிட்டாலும் சரி, அல்லது என்னென்ன விட்டமின்ஸ் சாப்பிட்டாலும் என்ன வரும்? ஒரு நாள் ஒன்றுமே சாப்பிடாம பழைய சாதத்தையும் ஊறுகாயும் சாப்பிட்டாலும் என்ன செய்யும்? என்ன மேன்மை? என்ன சாப்பிட்டாலும் ஒரு நாள் மரணம் வரதான் போகுது. ஆனால் ஒன்று என்ன செய்கிறோம்? கொஞ்சம் கைகால் சோர்வு அசதி இல்லாதபடி கொஞ்சம் அது பலப்படுத்தும், கொஞ்சம் பலப்படுத்தும். அதுக்காகத்தான் நம்ம அதை சாப்பிட்றோம், வழியே வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் மரணம் எல்லாருக்கும் வரும், என்ன சாப்பிட்டாலும் வரும். அல்லேலூயா. ஆனால் இயேசு சொன்னார், உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசிங்க. அந்த மன்னாவை எப்படி இருந்ததுன்னா கொத்தமல்லி அளவு இருந்தது, வெண்மையாக இருந்தது, முத்து போல் இருந்தது, தேனிட்ட பணியாரம் போல் இருந்தது. அல்லேலூயா. ஆமென். தேனிட்ட பணியாரம்னு சொன்னோன்னு அப்படி ஒரு விழிப்பு வரண்டாமா? ஆமென். மற்றதை பேசுனா கூட தூங்குங்க, ஆனால் தேனிட்ட பணியாரம்னு அப்படி ஒரு. அல்லேலூயா. உங்கள் வீட்டை மட்டும் சொல்லுங்க, தேனிட்ட பணியாரம் செஞ்சுதான்னு சொல்லுங்க. ஆமென். கவனியா. அந்த மன்னாவை புசித்தோ வனாந்தரத்தில் மரித்தார்கள். ஆனால் தேவன் நமக்கு ஒரு புதிய மன்னாவை கொடுத்துருக்கிறார். இந்த மன்னாவை புசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் அதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. இங்கே தான் பிரச்சனை வந்துச்சு. உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே சொன்ன உடனே தன்னுடைய மாம்சத்தை அவர் புசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவருடைய சரீரத்தை புசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இது கடினமான உபதேசம். எனக்கு புரியலை. யாருக்கு செய்தி கடினமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? புரியாதவர்களுக்கு அது கடினம்தான். செய்தி புரிஞ்சா என்ன இருக்கும்? சிலுவையின் உபதேசம் சொல்லுங்க வாயை திறந்து. கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்குமா? ரட்சிக்கப்படுகிற நமக்கு அதுதான். இந்த தீர்க்கதரிசியுடைய செய்தி அநேகருக்கு பைத்தியமா இருக்கு, புரியல. பெரிய பெரிய கல்விமான்களுக்கு புரியல. அவர்களுக்கு இது பைத்தியக்காரத்தனமா இருக்குது. ஆனால் நமக்கு தேவ பலனாக இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க,
நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பா. சரி, மாம்சத்தை புசிக்க வேண்டும் என்ற உடனே அவர்கள் என்ன செய்தாங்க? புரியல, செய்தி புரியல. அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசித்துக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினாங்க. பார்த்தீங்களா? இவனுடைய மாம்சத்தை எப்படி கொடுப்பாரு? ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு, ஆமேன், ஒரு கத்தியை எடுத்து என்ன பண்ணுவார்? வாங்க லைட்டில் வாங்க, தா உனக்கு ஒரு வரல, நான் உனக்கு ஒரு வரல, வரல கல்யாணிட்டு என்னச்சே இங்கே ஒரு வெட்டு, என்ன கடி, ஆளுக்கு ஒரு கையை பூரா முளைச்சிட்டு இன்னைக்கு கடி அப்படின்னு கொடுத்தாரா? ஆமேன். தன் மாம்சத்தை எப்படி புசிப்பான் பாருங்க. இவங்க ஆவிக்குரியவர்களாக இல்லாததுனால மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இவங்க மாம்சத்துக்குரியவர்களாக இருந்ததுனால மாம்சத்துக்குரிய சிந்திக்கிறாங்க. இந்த சரீரத்தை எப்படி நமக்கு கொடுப்பாரு? இவர் மாம்சத்தை எப்படி கொடுப்பார்? இன்றைக்கு அதுதான் காரியம். இன்றைக்கு செய்தி அநேகருக்கு புரியாத பைத்தியமாக இருக்குது அவங்களுக்கு. இயேசு பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்க சொன்னால் நீங்கள் 2:38 படி இயேசு கிறிஸ்துவோட நாமத்தில் சொல்கிறீங்களா? நீங்கள் அந்த கிறிஸ்து. பைத்தியமாக இருக்குது அவங்களுக்கு, புரிய மாட்டேங்குது. ஆனால் நமக்கோ தேவ பலனாக இருக்கிறது. ஆமென். அந்த நாமத்தை தரித்து கொண்டாதான் நீங்கள் மணவாட்டி. அந்த நாமத்தை தரித்து கொண்டலைன்னா நீங்கள் மணவாட்டியே கிடையாது. முதல்ல என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ பிதாகுமாரன் பசுத்தாவி பட்ட பேரில் ஞானஸ்நானம் பெற்றுக்கிட்டு நானும் மணவாட்டின்னு தன்னைத்தானே அவர்கள் ஏமாற்றிக் கொள்கிறார்கள். ஆமேன். பாருங்கள், அதனால் அவங்களுக்கு வாக்குவாதம் உண்டு. இந்த செய்தி புரியலைங்க. செய்தி புரியலன்னொன்னா வாக்குவாதம் வந்துச்சு. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி நீங்கள், இதான் முக்கியமான வசனம், அதற்கு இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும். இயேசு இப்பொழுது எப்படி நின்று கொண்டிருந்தார்? அப்பொழுது எப்படி நின்று கொண்டிருந்தார்? மனுஷகுமாரனாக, தாவீதின் குமாரனாக அல்ல, தேவகுமாரனாக அல்ல, மனுஷகுமாரனாக ஒரு மாம்ச சரீரத்தில் நம்மை போன்று அவரும் இருந்தார். ஆனால் இயேசு சொன்னார், நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவருடைய மாம்சத்தை புசித்தாதான் உங்களுக்கு ஜீவன், அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணினாதான் ஜீவன். இதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியல. ஆமென். அப்போ செய்தி புரிந்து கொள்ளலைன்னா பைத்தியகாரத்தனமாக இருக்கும், கடினமாக இருக்கும். செய்தியை புரிந்து கொண்டால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன உண்டுன்னா நித்திய ஜீவன் உண்டுங்க. அவங்களுக்கு தான் நித்திய ஜீவன். ஆமேன். நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஆமேன். என் மாம்சத்தை புசித்து என்ற வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையிலே மனுஷகுமாரனாக வந்தார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள். ஆமென். மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்? சிலர் எரேமியா, சிலர் எலியா, சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர், சிலர் யோவாசானகன். யாருக்குமே சரியான வெளிப்பாடு வரல. வந்துதா? யாருமே சரியாக சொல்லலை. அப்படி தானே சொல்லியிருக்கு. வாசிங்க. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி மனுஷகுமாரனாய் என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? நல்ல கவனிங்க, திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை. மனுஷகுமாரனை என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும். கொஞ்சம் பாருங்க, அவர் தன்னை தேவகுமாரன் என்றோ அல்லது தாவீதின் குமாரன் என்றோ அழைத்து கொள்ளவில்லை. ஆனால் ஒரு நேரம் வரும் அவர் தேவகுமாரனாக இருப்பார், இன்னொரு நேரம் வரும் 1000 வருஷ அரசாட்சி, அப்பொழுது அவர் தாவீதின் குமாரனாக இருப்பார். ஆனால் இப்பொழுது அவர் அவ்வாறு அழைத்து கொள்ளவில்லை, தன்னை மனுஷகுமாரன் என்றே அழைத்து கொண்டார். இப்போ வாசிங்க.
அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும் பாருங்க, சிலர் யோவான் ஸ்நானகன், சிலர் எலியா என்றும் சிலர் எலியா, வேறு சிலர் எரேமியா அல்லது அடுத்து எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள் என்றார்கள் என்று சொல்லுகிறார்கள். கவனிங்களேன், யாருக்காவது வெளிப்பாடு வந்துச்சா? வெளிப்பாடு வரல, யாரும் சரியா சொல்லல பாருங்க. ஆனா பைபிள்ல ஒரு வசனம் இருக்கிறது. மோசே சொல்லுகிறான், தேவன் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவருடைய சொல் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான். அப்போ மோசே ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை தேவன் உங்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார்னு சொல்லியிருக்கு. இவர்கள் அதை கண்டுபிடிக்கல, இன்னும் அந்த செய்தியினுடைய அம்சத்தை புரிந்து கொள்ளலை. அது அவர்களுக்கு மறைவாக இருந்தது. அதனால் பிரியமானவர்களே, மனுஷகுமாரனாக என்ன யார் என்று சொல்லுகிறார்கள் என்று ஆண்டவர் கேள்வி கேட்கும்போது, யோவான் ஸ்நானகன், எலியா, எரேமியா, தீர்க்கதரிசிகளில் ஒருவர், யாருக்குமே சரியான வெளிப்பாடு கிடைக்கல. சில ஒரு பக்கம் சொன்னார்கள், இவன் தச்சனுடைய குமாரன், இவனுடைய சகோதரர்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள், இவனுடைய தகப்பன் யோசேப்பு, இவனுடைய தாய் மரியாள், அவர்களுக்கும் வெளிப்பாடு கிடைக்கல. சரிதானா? ஏன்னா தேவனுடைய ரகசியம், தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடு என்பது தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். அது வேதாகம கல்லூரியிலிருந்து வர முடியாது. ஆமென். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இயேசு கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். பாத்தீங்களா? நீர் யாரு? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆமென். வெளிப்பாடு. யோனாவின் குமாரனாகிய சீமோனை பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும். நல்லா கவனிக்கணும், தேவனுடைய வெளிப்பாடுக்கு இந்த மாம்சம் உதவாது, இந்த இரத்தம் உதவாது. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை ஆமென். பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர், பிதாவின் ஆவியானவர் மாத்திரமே அதை வெளிப்படுத்த முடியும். அப்போ வெளிப்பாடு மிக முக்கியமான ஒன்று. அந்த வெளிப்பாட்டை அவர்கள் அறிய முடியலை. ஆமென். மனுஷகுமாரனாகிய கிறிஸ்து அங்கே இறங்கி வந்திருக்கும் பொழுது அவர்கள் எப்படி புரிந்திருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, ஏன்னா அவரை குறித்து வேதத்தில் எழுதியிருக்கிறது. இயேசு வீட்டில் இருந்த பிற்பாடு எம்மாவூருக்கு போகிற சீசர்களோடு கூட சென்ற பொழுது அவர் சம்பாஷித்து கொண்டே போகிறார்கள். அப்பொழுது, நீங்கள் எவைகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? நாங்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். இவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியரோ? ஆமென். அப்பொழுது இயேசு, மோசே முதலான சகல தீர்க்கதரிசிகளும் சொன்ன வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் தம்மை குறித்து எழுதியிருக்கிறதை அவர்களுக்கு என்ன செய்தாரா? விவரித்து சொன்னார். ஆமென். எல்லாவற்றையும் ஒரு பிரசங்கமே பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. 8 மைல் தூரம் சிம்பிளாக நடந்து போயிட்டாங்க. நீங்கள் ஆராதனைக்கு ஒரு 8 மைல் 10 மைலுக்கு அங்கே இருந்து வரீங்கன்னா வசனத்தை குறித்து தியானிச்சுட்டே வாங்க. பஸ்ஸு தேவைப்படாது, பைக்கு தேவைப்படாது, வந்துடலாம், ஈஸியாக வந்துடலாம். வசனத்தை குறித்து தியானித்து கொண்டே வரணும். அல்லேலூயா. அதே போன்று தான் கிட்டத்தட்ட 8 மைல் தூரம் வந்துட்டாங்க. ஆனாலும் வேத வாக்கியங்களை குறித்து அவர்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து விவரித்து சொன்ன பிற்பாடும் புரியலை. புரியுதா? எப்பொழுது அவர்களுக்கு அது புரிந்தது தெரியுமா? ஆண்டவரே, நேரமாகிட்டது, ஆண்டவரே நீர் எங்களோடு தங்கிரும். இயேசு பார்த்தாரு, லேசில் அவர் வீட்டுக்கு, யார் வீட்டுக்கும் போக மாட்டார், அழைப்பு கொடுக்காம போக மாட்டார். கல்யாண வீட்டுக்கு அழைப்பு கொடுத்தா தான் நாம் போவோம். இல்லை கல்யாண வீட்டுக்கு போகலையா, எனக்கு அழைப்பு தரவில்லை. ஓ, அழைப்பு தரலன்னா போக மாட்டாங்க. அதுவும் சில பேருக்கு வீட்டில் வந்து கொடுக்கணும், ரோட்டில் வச்சு கொடுத்துடக்கூடாது. அழைப்புதல்ல, கல்யாணம் அழைப்புதல் ரோட்டில் கொடுத்தா வர மாட்டாங்க. எங்கே போய் கொடுக்கணும்? வீட்டில் போய் வாங்க, குடும்பமாக வந்து மணமக்களை ஆசீர்வதிங்கன்னு சொன்ன பிறகு தான் வருவாங்க. அப்படி சில குணாதிசயம் சில பேருக்கு இருக்குது. அல்லேலூயா. அப்போ அழைப்பு கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து பார்க்குறாரு.
ஆமென். அவருக்கு ஒரு அழைப்பு வருதான்னு பார்க்குறாரு பாருங்க. ஏற்க தானே ஏங்க, ஏற்க தானேங்க. அழைப்பு இல்லாத கல்யாண வீட்டில் போய் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருப்பீங்களா? சாப்பிட மாட்டீங்களா? அழைப்பு இருந்தால் தைரியமாக போகலாம். சல்னு அப்படியே சருகு சேலையை கட்டிக்கிட்டு சிறுன்னு போகலாம். அழைப்பு இருந்தால். அழைப்பு இல்லைன்னா போச்சு. அழைப்பு இல்லைன்னா திருட மாதிரி என்ன செய்யணும்? இப்படி தான் போகணும். அழைப்பு இருந்தால் தைரியமாக நம்ம போகிறோம். இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவங்க கூட போகிறதுக்கு அவர் விரும்பலை. நம்மளை அழைக்காமல் எப்படி போக முடியும்? ஆமென். அப்புறம் போகிறவர் போல அவர் காண்பித்தாராம். இவர் என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அவர் சகலத்தையும் அறிந்திருந்தார், என்ன நடக்க போகுது என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் அப்புறம் போகிறவர் போல போகும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? பொழுது போய்விட்டது. நீர் எங்களோடு கூட என்ன செய்யும்? வந்து தங்கிறோம். இந்த ஒரு வார்த்தையை வச்சு ஒரு பாட்டு எழுதினாங்க. என்ன பாட்டு? வறுமையா போதகரே வந்து மீடும் தங்கீரோ, சேருமையா பந்தியிலே சிறியவராம் எங்களுடன். நம்ம பந்திக்கு தானே வந்திருக்கிறோம், பார்த்தீங்களா? இந்த வசனத்தை வச்சு ஒரு பாட்டு. அல்லேலூயா. இயேசு அறிந்து அழைத்தனோ போகிறாங்க. நீங்கள் இந்த பாஸ்டர் எங்கள் வீட்டு பக்கமே இப்போ வர மாட்டேங்காரு. நீ என்னைக்கு கூப்பிட்ட? நீ என்னைக்காவது கூப்பிடணும். பாஸ்டர் ஐயா வாங்க, அம்மாவும் கூப்பிட்டுவாங்க, ரொம்ப நாளாச்சு, வந்து ஜெபம் பண்ணுங்க, இன்றைக்கி வீட்டில் ஒரு விருந்து வச்சுருக்கிறேன், நல்ல சாம்பார் சாப்பாடு வச்சுருக்கிறேன், கொஞ்சம் அவியல் போட்டு வச்சுருக்கேன், அப்பளம் பிடிச்சி வச்சுருக்கேன். இவ்வளோ கூப்பிட்ட பிறகு பாஸ்டர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருப்பாரா? ஆமென். அல்லேலூயா. அழைப்பு கொடுத்தா தான் வர முடியும். அழைப்பே கொடுப்பாம இப்போ பாஸ்டருக்கு ரொம்ப திமிராகி போச்சு, ரொம்ப பெருமையாகி போச்சு. நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டேக்காரு. நம்ம தெரு பக்கத்தில் ஓடி தான் போகிறாரு, வரமாட்டேக்காரு. நீ என்னைக்கு அழைப்பு கொடுத்தீங்க? இயேசுவே அழைப்பு கொடுக்காத இடத்துக்கு போக மாட்டார். நாங்கள் அவருடைய ஊழியக்காரர். நீங்கள் அழைப்பு கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் வருவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க. ஆகையால் கடைசி பந்தி இருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்தார், பிட்டார், சீசர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை அறிந்து கொண்டார்கள். ஆமென். பார்த்தீங்களா? ஆவிக்குரிய கண்கள் எப்பொழுது திறக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் நாம் இயேசுவை அறிந்து கொள்கிறோம். இயேசு அவர்கள் கண்களுக்கு மறைந்து போய்விட்டார். பிரியமானவர்களே, வேத வாக்கியங்களே நம்ம தீர்க்கதரிசி பிரணாம் சொல்கிறாரு, நீங்கள் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லா வேத வசனங்களையும் அப்படியே பிட்டு 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 அவர்களுக்கு விளக்கி கூறினாலும் அவர்களுக்கு புரியாதுங்கிறார. நானே ஆச்சரியப்பட்டேன். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அந்த வார்த்தையை பிட்டு பிட்டு கொடுத்தாலும் அவங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, ஆமென், அவர் வெளிப்படுத்தினா மட்டும்தான் புரியும், இல்லைன்னா புரியாது. அல்லேலூயா. வெளிப்படுத்தினா மட்டும்தான் புரியும், இல்லைன்னா புரிய வாய்ப்பு இல்லை. அப்போ பாருங்க, மோசே முதலான சகல தீர்க்கதரிசிகள் சொன்ன காரியத்தெல்லாம் அவர் விளக்கி கொடுத்து தான் போகிறார். தீர்க்கதரிசி சொன்னவர்களெல்லாம் விசுவாசிக்க கூடாதபடிக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் கடிந்து கொண்டுட்டு போகிறார். ஒன்றும் மண்டையில் ஏறல. பலமுள்ள தூதன் இறங்கி வந்துட்டார், மண்டையில் ஏறல. அவர் கிறிஸ்து தான், மண்டையில் ஏறல. மனுஷகுமாரனா வெளிப்படுத்திட்டார், மண்டையில் ஏறல. புரியுதா? ஆனால் ஒரு நாள் கர்த்தர் வெளிப்பாட்டை கொடுப்பார். சீசர்களுக்கு அந்த வெளிப்பாட்டை கொடுத்த உடனே அவர் கிறிஸ்து என்று அறிந்து கொண்டார்கள். வெளிப்பாடு நமக்கு வரும் வரைக்கும் என்னதான் செய்தி நீங்கள் கேட்டாலும் அது உங்களுக்கு என்ன செய்யாது? புரியவே புரியாது. அது கடினமான உபதேசம், அது பைத்தியகாரத்தனமாக தான் இருக்கும். புரியணும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. அப்போ வெளிப்பாடு என்ற ஒன்று வந்தால் தான் அது புரியும். மற்றபடி நீங்கள் என்ன செய்தியை பிரசங்கித்தாலும் புரியாது. ஒரு நாள் அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கித்து கொண்டிருந்தார். லீதியாள் என்று சொல்லுகிற ஒரு சகோதரி அதை கேட்டுக்கொண்டிருந்தார்.
அவள் அப்போஸ்தலனுடைய பவுலுடைய செய்தியை ஏற்றுக்கொண்டாள், ஞானஸ்தானம் பெறுகிறாள், ரட்சிக்கப்படுகிறாள். அது என்ன? பவுல் பேசின பொழுது லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் செய்தாராம், திறந்து கொடுத்தார் எழுதியிருக்கு. ஊழியக்காரங்க எவ்வளவுதான் சாமர்த்தியமாக பிரசங்கித்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவர்கள் இருதயத்தை திறக்கல, நீங்கள் ஒன்றையும் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். ஊழியக்காரர் சாமர்த்தியம் உள்ளவனா இருக்கலாம், பிடிஹெச், LLD, PhD போன்ற பட்டங்களை பெற்றிருக்கலாம், சாமர்த்தியமாக நீங்கள் பிரசங்கிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய இருதயத்தை திறக்கல அப்படின்னா அவர்களுக்கு புரியவே புரியாது. பவுல் பேசின பொழுது லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்து கொடுத்தாராம். இயேசு அப்பத்தை பிட்ட பொழுது அவருடைய இருதயம் திறக்கப்பட்டு இயேசு அறிந்து கொண்டார்கள். ஆகையால் பேதுருக்கு பரிசுத்த ஆவியானவர் அதை வெளிப்படுத்தி கொடுத்தார். அந்த வெளிப்பாடு தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். இப்பொழுது கவனிங்கள் அருமையானவர்களே, மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையிலே அவர் மனுஷகுமாரனாக வந்தார். நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம்னு சொல்கிறார. ஆனால் இவர் மரியாளுடைய கர்ப்பத்தில் இருந்தாலும் பிறந்தார். சகோதரர்கள் இருக்கிறாங்க, தகப்பன் இருக்கார், தாய் இருக்கார், எல்லாம் இருக்கிறாங்களே. அப்போ வானத்திலிருந்து நான் இறங்கி வந்தான்னு சொன்னார். எப்படி வந்தார்? புரியலை, அவங்களால் புரிய முடியல. பரிசுத்த ஆவி உண்மையில் நெல்லிடும், அப்பொழுது நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். வானத்திலிருந்து வந்த அந்த பரிசுத்தனுடைய வல்லமை தான் அங்கு ஒரு குமாரனை உருவாக்கிற்று. அல்லேலூயா. பாருங்கள், இன்னைக்கு அநேக காரியங்களை ஜனங்களால் புரிந்து கொள்ளப்படல. ஆகையால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, இந்த கடைசி நாட்களிலே முதலாம் வருகையில் இயேசு கிறிஸ்துவினுடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுனா என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. சரிங்க, தேவன் ஒரு நியமத்தை வைத்திருந்தார், அதை மாற்றுவது இல்லையா? இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களில் லூக்கா 17ஆம் அதிகாரம் 26 முதல் 30 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கு லோத்தின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும். இப்போ லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும்னு சொன்னால், அல்லேலூயா, லோத்தின் நாட்களிலே ஆமென், கிறிஸ்து எலோகியமாக ஒரு மனிதனாக ஆபிரகாமுடைய வீட்டுக்கு சென்றது போல மறுபடியும் வருவார். இது அநேகர் புரிந்து கொள்ள முடியாது. மறுபடியும் மனுஷகுமாரன் எப்படி வருவார்? ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு வருவார் என்றுதான் அநேகர் கற்பனை செய்து கொண்டிருந்தார்கள். அது அப்படி இல்லை. ஒரு மனுஷகுமாரன் அந்த மனுஷகுமாரனை வெளிப்படுத்துகிறார். கடினமான காரியம். அந்த ஒரு மனுஷகுமாரன் என்றால் தீர்க்கதரிசி, அந்த மனுஷகுமாரன் என்றால் கிறிஸ்து. அந்த ஒரு மனுஷகுமாரனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியாக இறங்கி வந்து அவர் தம்மை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். பிரணாம் கிறிஸ்து அல்ல, he is a man, he is a sinner man. அவர் ஒரு பாவியான மனுஷன். அல்லேலூயா. தேவன் அவருடைய நாவுகளை பயன்படுத்தினார். அவரை ஒரு ஆலயமாக தெரிந்து கொண்டு, எப்படி தீர்க்கதரிசிகளை தேவன் தம்முடைய வாயாக தெரிந்து கொண்டு தம்முடைய வார்த்தையை பிரசங்கித்தாரோ, ஒரு கன்னி கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாள். ஆமென். கர்த்தர் வரைக்கிறதாவது என்ன? தேவன் பரிசுத்த ஆவியினால் அவர்களை நிறைத்து அவர்கள் நாவுகளை பிடித்து கொண்டு பேசுவதாகும். எந்த ஒரு மனிதனும் தேவன் அல்ல, தேவன் ஆவியாயிருக்கிறார். ஆகையால் பரிசுத்த ஆவி பலமுள்ள தூதனாகிய கிறிஸ்து 1963ஆம் வருடம் பிப்ரவரி 28ஆம் நாள் வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். ஆமென். வானத்திலிருந்து இறங்கி வரும் பொழுது அங்கே நடக்கிற ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் அவன் எக்காலம் உதப்புகிற தேவ ரகசியம் நிறைவேறும். அந்த ரகசியங்களை தீர்க்கதரிசிக்கு கொண்டு கொடுக்கிறார். ஆமென். தீர்க்கதரிசி மூலமாக ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். ஏன்னா 7 முத்திரைகளை உடைப்பதற்கோ அந்த புஸ்தகத்தை வாங்குவதற்கோ வானத்திலோ பூமியிலோ பூமியின் கீழிலோ ஒருவருக்கும் தகுதி இல்லை.
ஆனால் யூத கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் உயரமானவர் இந்த புத்தகத்தை எடுத்து 7 முத்திரைகளை உடைத்து கர்ச்சிக்கிற சிங்கம் போல இறங்கி வருகிறார். ஆமென். அவர் கர்ச்சிக்கிற சிங்கம் போல இறங்கி வந்த பொழுது பரிசுத்த ஆவியாக இறங்கி வருகிறார். 7 தூதர்களுக்குள்ளாக அவர் காணப்படும் பொழுது கிறிஸ்துவின் தலையை போன்று காணப்படுகிறது. ஆனால் இங்கு நாம் பார்க்குறோம் அவர் பரிசுத்த ஆவியாகவே வருகிறார் என்று நம்ம பார்க்குறோம். அடையாளம் தூதன். ஆமென். அநேக காரியங்களை நான் இங்கு வைத்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு பாயிண்ட்டை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவர் பரிசுத்த ஆவியாக இறங்கி வருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேகரால் அதை புரிந்து கொள்ள முடியல. கவனிங்க, ஆபிரகாம் அவரை எலோகிம் என்று அழைத்தார். தேவன் தமது வருகைக்கு அல்லது எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக மாம்ச சரீரத்தில் வெளிப்படுவார் என்று இயேசு வாக்களித்தார். அது பரிசுத்த ஆவி. பார்த்தீங்களா, அது என்னமா பரிசுத்த. அந்த 7 தூதர்களுடைய கூட்டத்துக்குள்ள பிரணாம் எடுக்கப்பட்ட பொழுது ஒரு விசேஷித்த அந்த அபிஷேகம், அந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் இன்னும் அதிகமாக. சில பேர் சொல்லுவாங்க, அப்போ பரிசுத்தாவி அபிஷேகம் பிரணாம் பெறலையே அப்படின்னு சொல்லுவாங்க. பெற்றிருக்காங்க, அது போதாது. தேவனை பரிசுத்தாவியை நீங்கள் அளவிட முடியுமா? ஆமென். அந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் கணுக்கால் அளவிலிருந்து முழங்கால் அளவிலிருந்து இடுப்பு அளவிலிருந்து நீந்தி நீந்தி மூழ்கிற அளவுக்கு என்ன செய்யும்? நிரப்பிக்கொண்டே இருப்பார். அதனால் தேவன் பரிசுத்த ஆவியாக அந்த கூட்டத்துக்குள்ளே எடுக்கப்பட்ட பொழுது அந்த பிரணாமை பரிசுத்த ஆவியினால் நிறைத்து சபையில் போய் 7 முத்திரைகளை பிரசங்கம் பண்ணு சொன்னார். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வீட்டின் அறையிலே ஒரே ஒரு விளக்கை மாத்திரம் எரி விட்டு கொண்டு காத்திருந்த பொழுது ஒவ்வொரு முத்திரையும் அந்தந்த நாளில் தான் வெளிப்படுத்தப்பட்டது. முதலாம் முத்திரை வெளிப்பட்டது, ஆனால் 2வது முத்திரை அவருக்கு தெரியாது, அது வெளிப்படுத்தப்படல. அது மறுநாள் அவர் வெளிப்படுத்த அதை சபைக்கு பிரசங்கம் பண்ணுறார். அப்படியானால் பிரியமானவர்களே, அது பரிசுத்த ஆவிதான். தேவன் என்ன ரூபத்தில் இருக்கிறார்? பரிசுத்த ஆவியின் ரூபமாக இருக்கிறார். ஆனால் அவர் தேவகுமாரனாக இருக்கிறார். ஏன்னா அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் என்று ரோமர் 1:5 இல்லையா? எங்கேயோ நான் தப்பு பண்ணுறேன். ரோமர் 1:5 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரிதான், ரோமர் 1:5 அப்படி தான் சொல்லுகிறேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இப்போ தான் நீங்கள் பைபிளை பார்க்க வேண்டிய நேரம். மற்ற நேரம் நீங்கள் பைபிளை பார்க்க வேண்டியது. ரோமர் 1:5 பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். பாருங்க, அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் தேவகுமாரனாக இருக்கிறார். ஆமென். ஆனால் தேவகுமாரனாக இருக்கிறவர் இப்பொழுது மீண்டும் தன்னை என்ன செய்ய போகிறார்? பரிசுத்த ஆவியாக இறங்கி ஒரு மனிதனை அபிஷேகித்து அந்த மனுஷன் மூலமாக வெளிப்படுத்த வேண்டிய ரகசியங்களை வெளிப்படுத்தி மனுஷகுமாரனாக வெளிப்படுத்துகிறார். பிரணாம் அல்ல, கடைசி காலத்தின் ஆவின் அபிஷேகம் பெற்றவர்கள் என்ற செய்தியில் 7ஆம் தூதன் மனுஷகுமாரன் அல்ல, 7ஆம் தூதன் மனுஷகுமாரனை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இங்கே அநேக காரியங்கள் நான் வைத்திருக்கிறேன். 7ஆம் தூதன் மனுஷகுமாரன் அல்ல. தீர்க்கதரிசி செய்தியிலிருந்து அநேக காரியங்களை பல வருடங்களுக்கு முன்பாக நான் எடுத்து வைத்த ஒரு காரியம். 7ஆம் தூதன் யார் கிடையாதுங்க, மனுஷகுமாரன் அல்ல. 7ஆம் தூதன் மனுஷகுமாரன் என்ன செய்கிறாருங்க? வெளிப்படுத்துகிறார் என்பது தான் முக்கியமான ஒன்று. கடைசி கால ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் என்ற செய்தியிலே தீர்க்கதரிசி தெளிவாக அதை சொல்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, இது எங்கேயாவது நான் குறித்து வைத்திருப்பேன். சரி, கவனிங்க. ஆகையால் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் அவர் மனுஷகுமாரனாக தன்னை வெளிப்படுத்தும் பொழுது நாம் என்ன புசிக்கணும்? முதலாம் வருகையில் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணனா என்ன உண்டு? அப்போ இந்த காலத்துக்கென்று மனுஷகுமாரனாக இறங்கி வந்திருக்கும் பொழுது நாம் அவரை புசிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு காலத்திலும் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை இரத்தத்தையும்
புசித்து பானம் பண்ணினா மட்டும்தான் நித்திய ஜீவனா? இந்த மணி நேரத்துக்கான மனுஷகுமாரன் யார்? பிரணாமா? இல்ல. தீர்க்கதரிசி சொல்றாரு, தேவன் தம்முடைய வாய்க்காலாக பிரணாமுடைய சரீரத்தை பயன்படுத்தினார் அப்படிங்கிறார். அதனால தான் தீட்டுப்படாதபடி அவர் பாதுகாத்து கொண்டார். தேவன் அந்த சரீரத்தை என்ன செய்தார்? பயன்படுத்தினார். பிரணாமம் மட்டுமல்ல, மோசேயின் சரீரத்தை பயன்படுத்தினார், ஏசாயாவின் சரீரத்தை பயன்படுத்தினார். ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளின் சரீரத்தை அவர் என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். அதே போன்ற இந்த கடைசி நாட்களிலே வில்லியம் பிரணாமுடைய சரீரத்தை அவர் பயன்படுத்தினார். ஆனால் அவர் ஒருபோதும் என்னல்ல, மனுஷகுமாரன் அல்ல, அவர் கிறிஸ்து அல்ல, அவர் இயேசு கிறிஸ்து அல்ல. இதை தவறாக அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஆமேன். ஏனென்றால் நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். நம் ஒவ்வொருவரும் பாவத்தில் கற்பந்தரிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், சகோதரன் பிரணாமும் பாவத்தில் தான் கற்பந்தரிக்கப்பட்டு பிறந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ பரிசுத்த ஆவியினாலே கற்பந்தரிக்கப்பட்டு பிறந்தார். இயேசு கிறிஸ்துக்கு சமமாக இந்த உலகத்தில் யாரையுமே கொண்டு வர முடியாது. ஆனால் தான் பவுல் சொல்கிறார், சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை தவிர நீங்கள் ஒன்றையும் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அவரை மட்டும் நீங்கள் அறிஞ்சா போதும். ஒன்றான மெய்த்தேவனாக உண்மையும் நீர் அர்ப்பணவராக இயேசு கிறிஸ்துவ அறிவது நித்திய ஜீவன். இப்போ வேத வசனங்களை எப்படி பிசாசு ஏதோ தோட்டத்தில் அப்படியே புரட்டி கொடுத்தாரோ, கலப்படம் செய்து கொடுத்தானோ, அதுபோல் இன்றைக்கு செய்தியில் பிசாசு என்ன செய்கிறான்? கலப்படம் செய்து ஜனங்களுக்கு கொடுக்கும்போது அது மரணத்தை தான் விளைவிக்கும். அல்லேலூயா. அப்போ இந்த காலத்துக்குரிய வெளிப்படுத்தப்பட்ட மனுஷகுமாரனை நாம புசிக்கணும். அது என்ன? இந்த மணி நேரத்துக்கான செய்தி. புரிகிறதா? இந்த மணி நேரத்துக்கான செய்தியை புசிக்கலைன்னா அவர்களுக்கு என்ன கிடையாது? நித்திய ஜீவன் கிடையாது. இந்த மணி நேரத்துக்காக வெளிப்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசி பிரணாம் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட இந்த செய்தி தான் வெளிப்படுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்து, வெளிப்படுத்தப்பட்ட மனுஷகுமாரன். இவரை நாம் புசித்து, ஆமேன், அவருடைய செய்தியை நாம் புசிக்கும் பொழுது நாம் எதை பெற்றுக்கொள்கிறோம்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. பாருங்கள், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், ஆகையால் பிரியமான தேவ பிள்ளைகளே, வானத்தில் இருந்துங்க அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். அல்லேலூயா. இந்த அப்பம் என்று சொல்லுகிறது முதலாம் வருகையில் அவர் மனுஷகுமாரனாக வந்த அந்த வார்த்தை. இப்பொழுது மனுஷகுமாரனாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த வார்த்தை, இந்த வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை, இதுதான் நமக்கு நித்திய ஜீவனை தருமை தவிர எந்த ஸ்தாபன போதகங்களோ அல்லது எந்த கல்வி கலாச்சாரமோ நமக்கு ஒரு நாள் என்ன செய்யாது? நித்திய ஜீவனை தரவே தராது. அவருடைய வார்த்தை மாறாது. முதலாம் வருகையிலும் மனுஷகுமாரோட மாம்சத்தை புசிக்கணும். இப்பொழுது இந்த லூக்கா 17:30 நிறைவேறக்கூடிய எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக மனுஷகுமாரனை வெளிப்படுத்தும் பொழுது இந்த வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை நாம் புசித்தால் மட்டும்தான் நித்திய ஜீவன் உண்டு. இல்லை என்றால் அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ராபோஜனத்துக்கு ஆயத்தமாகவும் தேவனுடைய நாம மகிமைக்காக நாம் சிறிது ஜெபித்து இதை முடித்து விடுவோம். பின்பு ராபோஜனத்துக்கு கடன் சொல்வோம். எல்லாரும் முழங்கால் படிவிடுவோம். முதலாக ஒரு சிறிய ஜெபம் செய்துவிட்டு நாம் கடன் செல்வோமாக. அல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. மாலை வேளையிலும் தேவ சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்து உம்முடைய வார்த்தையை தியானிக்க தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணவில்லை என்றால் உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. முதலாம் வருகையில் மனுஷகுமாரனாக நீர் இறங்கி வந்தார். இரண்டாம் வருகையின் நேரத்திலும் கூட நீர் மனுஷகுமாரனாக தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன்.
ஆண்டவரே, இந்த வெளிப்படுத்தப்பட்ட செய்தியை நாங்கள் புசிக்கும் பொழுது எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்றும், அல்லது உங்கள் விசுவாசம் விருதா என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாகனால் ஆண்டவர், எந்த ஒரு போதகமும் வேண்டாம், இந்த மணி நேரத்துக்கான வெளிப்படுத்தப்பட்ட உம்முடைய வார்த்தையை, உம்முடைய செய்தியை நாங்கள் புசித்து அதன் மூலமாக நித்திய ஜீவனை பெற்றுக்கிறோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த செய்தியை ஆசீர்வதித்தீர். தொடர்ந்து நாங்கள் ராபோஜனத்துக்குள்ளாக கடந்து போகிறோம். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பீராக. சகல துதிகரமையுமே அவற்றுமுக செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.